கனடாவில் அறைமுற்றுக்குள் பூட்டி வைத்து சிறுவர்களை துன்புறுத்திய தமிழர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வோன் நகர சபையின் முன்னாள் ஊழியரான 65 வயதான சார்லஸ் மாணிக்கம் என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டார். கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி டஃபரின் ஸ்ட்ரீட் மற்றும் கிளார்க் அவென்யூ பகுதியில் உள்ள சமூக மையம் ஒன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. சமூக மையத்தில் நின்றிருந்த இரு சிறுவர்களை அணுகிய நகரசபை ஊழியர் ஒருவர் அவர்கள் சத்தம் போட்டதாக கூறி தனியாக பேச வேண்டும் என அழைத்து சென்றுள்ளார். இதனை நம்பிச் சென்ற சிறுவர்களை அவர் ஒரு அறைக்குள் வைத்து வலுக்கட்டாயமாக பூட்டியுள்ளார். சில நிமிடங்களின் பின்னர் அந்த சிறுவர்கள் அறையை விட்டு வெளியேற முயன்றபோது அவர்களில் ஒருவருக்கு அந்த நபர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு உடல் ரீதியான காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர் மீது கட்டாயப்படுத்தி அடைத்து வைத்தால் பாலியல் வன்கொடுமை மற்றும் சிறுவர் மீதான பாலியல் தலையீடு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. கைது செய்யப்படும் போது அவர் பணியில் இருக்கவில்லை என போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவத்தில் மேலும் பலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இது குறித்து தகவல் தெரிந்தவர்களை தங்களை உடனே தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்த விவகாரம் குறித்து வோன் நகரசபை வெளியிட்டுள்ள அறிக்கையில், முன்னாள் ஊழியர் மீதான இந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்வதாகவும் போலீசாருக்கு விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர்.